இங்க ஒருத்தர் வேகமா ஃபிளைட்ல ஏறனா அப்ப ஏரோஸ்டேஸ் தலைமையில 0ன்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்றான் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க தலைமையிலன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா அங்கதான் இருக்குன்றான். அப்ப அந்த ஏரோஸ்டேஸ் என்ன சொல்றாங்கன்னா கரெக்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு மொக்க ஜோக் சொல்லி சிரிக்க வைக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு எங்க எல்லாருக்குமே ஆள் இருக்கு போயிட்டு உங்க சீட்ல உட்காருங்க சார்ன்றாங்க. என்ன இவங்க நம்ம சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தாதான் தெரியுது எல்லாரோட தலையிலும் 0 தான் இருக்கு. இவனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சுத்தமா புரியவே இல்ல. அதனால ஃபிளைட் எடுக்கும்போது பேசஞ்சர் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துறான். இப்ப டக்குனு ஃபிளைட் எடுக்கும்போது இங்க பாருங்க இந்த ஃபிளைட் கிராஷ் ஆக போது நம்ம எல்லாரும் சாக போறோம் எல்லாரும் கீழே இறங்குங்கன்னு சொல்றான். தூங்கிட்டு இருந்தவன் கூட எழுந்து இவனை திட்டுறான். ஏன்னா யாராலுமே இவனை நம்ப முடியல. எல்லாரும் எவிடன்ஸ் கேக்குறாங்க. ஆனா இவங்கிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கு. அதை வச்சு ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்பேனை ஈஸியா அவனால பார்க்க முடியும். இதையும் சொல்றான் பாருங்க. பயங்கரமா எல்லாம் இவனை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மரியாதையா வெளியே போயிட்டு சொல்லிட்டு எல்லாம் கத்துறாங்க. இவங்க எல்லாம் கத்துறதை கேட்டு பைலட்டே உள்ள இருந்து வெளியே வந்துட்டாரு. இப்ப அவரும் வந்து உங்ககிட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு தான் கேக்குறாரு. ஆனா இவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்ல எல்லாரும் இவனை ஃபிளைட்டை விட்டு கீழே இறக்கி விட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவன் சொன்னதை கேட்டு எல்லாம் பயந்துட்டே இருக்காங்க. ஃபிளைட்டும் டேக் ஆஃப் ஆகுது. அப்ப உள்ள இருக்கவங்க ஊர்ல 4 பேர் இந்த மாதிரி கிளம்பி வந்துடுறானுங்க பொருளையை கலப்பறதுக்குனே அப்படின்னு சொல்லி திட்டிட்டே போயிட்டே இருக்கானுங்க. கொஞ்ச நேரத்துல அவன் சொன்ன மாதிரி ஃபிளைட்ல ஏற்பட்ட ஏதோ ஒரு கோளாறால ஃபிளைட்டும் வெடிச்சு போது எல்லாம் இறந்து போறாங்க.